பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எலுமிச்சைப்பழ சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட உளுந்து துவையல் தொட்டுக்கைக்கு இதில் நம்ம காமிச்சிருக்கோம். அப்பளமும் வத்தலும் காமிச்சிருக்கோம். உளுந்து துவையல் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் போட போகிறேன். அதுக்கு தேவை வெந்தயப்பொடி, பெருங்காயத்தூள், கடுகு, கடலைப்பருப்பு, உப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, பச்சரிசி, வரமிளகா, மஞ்சள் தூள், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, எலுமிச்சைப்பழ சாறு. ஒரு வானொலியை அடுப்பு மேலே வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம தாளிப்பு ஓனா சேர்த்துக்கலாம். நம்ம வேணுன்னா முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகை முதல்ல போட்டு வறுத்துக்கலாம். ஸோ வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் நல்லா வேகணும், நல்லா வறுத்தெடுக்கணும். அது கிறிஸ்பாக ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கிறிஸ்பாக ஆகினா டேஸ்ட்டாக இருக்காது. அது நல்லா முறுமுறுன்னு ஆகணும். அது எடுத்து நீங்கள் இந்த சைடில் அப்படி தூக்கி போட்டிங்கன்னா சத்தம் வரணும். அப்போ அது ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடுகும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். ஸோ முதல்ல நம்ம வேர்க்கடலேருந்து ஆரம்பித்து அது கடைசியாக நம்ம கடுகுக்கு சேரலாம். எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பண்ணிவிட்டு அது கிறிஸ்பாக ஆனதுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலையை நல்லா கழுவி அதில் போட்டுருங்க. அதுவும் ஆனதுக்கப்புறம் வர மிளகா 2-3 உடச்சி போடுங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வறுத்தெடுத்துட்டு விட்டுடுங்க. இப்போ இதில் சாதத்தை முதலே நம்ம வேக வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அது உதிரியாக இருக்கிறதுக்கு நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு வேக வைக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி மாத்திரம் வைங்க. இது கம்மியாக வச்சா கூட பரவாயில்ல, நிறையா வச்சிடாதீங்க. அரிசி உதிரியாக இருக்கணும், சேர்ந்துருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரைஸ் எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் அரிசி உதிரியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சா நல்லா வரும். அதே சமயத்தில் தண்ணியில் கொஞ்சம் எண்ணெயும் விட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ அந்த மாதிரி சாதத்தை முதலே வச்சுட்டு அதை கொஞ்சம் பரவலாக வச்சு கொஞ்சம் நேரம் காற்றுல வச்சிங்கன்னா அது உதிரியாக இருக்கும். அதை எடுத்து நம்ம இதில் கொட்ட வேண்டியது தான். கொட்டி நல்லா கிளறினா அந்த மஞ்சத்தூள் கலர் எல்லா சாதத்துலேயும் பரவி எல்லோவாக ஆகிடும். அந்த மாதிரி சாதம் எல்லோ ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ எலுமிச்சைப்பழ சாறை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த எலுமிச்சைப்பழ சாறில் தேவையான உப்பை கலந்து அதை நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சு அதை அந்த சாதத்து மேலே நம்ம தெளிச்சு விடணும். ஸோ இதுதான் லெமன் ரைஸ் பண்ணுற விதம். ஸோ இப்போ நம்ம இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணல, நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டே இருக்கோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளும் வெந்தயத்தூளும் போடணும். அதுக்கப்புறம் தான் அந்த சாதத்தை போடணும். ஸோ இதுதான் விதி. இந்த மாதிரி முதல்ல பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே மஞ்சளாக மாறிடுச்சு. இப்போ சாதத்தை முதலே வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக எல்லோ ஆகிடும். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எடுத்து அதில் உப்பு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கடைசியாக தெளிச்சு விடணும். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டதுன்னா திரும்பி எலுமிச்சைப்பழம் சாறை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உப்பு தேவைப்பட்டாலும் எலுமிச்சைப்பழம் சாரத்தில் கலக்கி தான் ஊற்றணும், இல்லை தண்ணியில் கலக்கி தெளிச்சு விடணும். ஸோ எலுமிச்சைப்பழம் சின்னதாக பெருசாக எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஜூஸ் தேவைப்படும்னு, அவ்வளோ ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் உப்பு கலந்துக்கணும். ஸோ இது எலுமிச்சைப்பழம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் 2 போதுமானது. தேவைப்பட்டதை நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம தேவையான உப்பு கலந்து நல்லா டிசால்வ் பண்ணிடலாம். உப்பு நல்லா கலந்துடணும். அப்போ தான் நம்ம சாத்து மேலே போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த விதையெல்லாம் நிச்சயமாக எடுத்துடணும். ஸோ வடிகட்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை போட்டுடலாம். ஸோ தேவையான எலுமிச்சைப்பழ ஜூஸில் தேவையான உப்பை போட்டுக்கோங்க. அந்த உப்பு நல்லா கலந்து விட்ருங்க, நல்லா டிசால்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதை நம்ம அந்த சாதத்தை கலந்து அது மேலே போட்டுக்கலாம். சாதத்தை நான் சொன்ன மாதிரி உதிரியாக வடித்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டிங்கன்னா அந்த ஆறுனா அந்த கஞ்சி கோத்துக்காது. அதுக்கப்புறம் அந்த சாதத்தை நீங்கள் எலுமிச்சைப்பழம் சாதத்தோட அந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலவையில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கலவை கம்மியாக இருந்து சாதம் ஜாஸ்தி இருந்தால் நல்லா இருக்காது.
அதனால் அதை பார்த்துக்கோங்க. சாதத்தை மிக்ஸ் பண்ணோன்னா அது எல்லோ கலர் எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸை, உப்பு கலந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை இதில் போடலாம். ஒரு ஜார்னியோ இல்லை வடிகட்டியோ வச்சோ நீங்கள் போட்டுடலாம். விதை வந்து நீக்கணும், அதனால் அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். உப்போ எலுமிச்சப்பழமோ கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். உப்பு மாத்திரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்துட்டு தெளிச்சு விட்ருங்க. எலுமிச்சப்பழம் சாரும் கம்மியாக இருக்குன்னா எலுமிச்சப்பழம் சாரும் உப்புமா சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ எது கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் தான் எலுமிச்சப்பழம் சாதம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க எலுமிச்சப்பழம் சாதம். இதில் வந்து இப்போ வந்து எலுமிச்சப்பழத்தோட பதில் சிட்ரிக் ஆசிட்லாம் போடுறாங்க, அது அவ்வளோ சரி கிடையாது. எலுமிச்சப்பழம் சாதம்னா எலுமிச்சப்பழம் ஜூஸில் பண்ணுறது தான் கரெக்டான சாதம். ஸோ அவ்வளோதாங்க எலுமிச்சப்பழம் சாதம். இதோட யூஸ்வலாக அப்பளம், வடை, வத்தல், துவையல் இதெல்லாம் கொடுப்பாங்க தொட்டிக்க. இதுக்கு நான் உளுந்து துவையை வந்து இதுக்கு நான் தொட்டியாக பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் அதோட லிங்க் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதாங்க எலுமிச்சப்பழம் சாதம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறீங்களா, உங்கள் வீட்டில் வேறு எது மாதிரியாக பண்ணுறதா எனக்கு சொல்லுங்கள், வேறு எப்படி பண்ணுறீங்கன்னு. ஸோ எலுமிச்சப்பழம் சாதத்துக்கு உளுந்து துவையல் தான் தொட்டிக்க இங்கே இருக்குது. ஸோ இந்த உளுந்து துவையலோட லிங்க் நான் கொடுக்குறேன். அரிசி வத்தல் வீட்டிலே பண்ணது, இதுவும் வந்து நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அப்பளம் இது கூட நல்லாயிருக்கும். ஸோ எலுமிச்சப்பழம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இதோட தொட்டுக்கையாக துவையல், அப்பளம், வடை இருக்குது, வத்தல் இருக்குது. வத்தலுக்கும் துவையலுக்கும் நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பல்பி தமிழ் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ரெசிபீஸும் கிடைக்கும். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக வரும். ஸோ எப்போல்லாம் நான் அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்துடும். ஸோ நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.